விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க. கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க. எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. எதிர்கட்சி நாற்காலியில 40ல் 1 இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல. அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். எல்லாம் செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க. திமுக ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் இருக்கிறோம். யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை தோல்வியடைய செய்ய வேண்டும். நான் முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க. கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க. எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? பொது தொகுதி கொடுக்கலனா அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்களாமா. என்ன பண்ணுவாங்களாமே? அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்களாமா. கடைசியில் என்ன ஆச்சு? விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி. சகோதர சகோதரிகள், நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப 5 வருஷமா பண்ண அதே வேலையைத்தான் திரும்ப பண்ணுவார். எதிர்கட்சி நாற்காலியில 40ல் 1 இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல. அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு கார்த்திகேயன் அவர்கள் 400ல் ஒருவராக வரப்போகின்றார். சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க. அப்பா, இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார் என்கின்ற புன்னையா முழு சிதம்பரமும் பார்த்து கொண்டே வருகின்றேன். இந்த முறை அவர் தோற்று விடுவார். நல்ல ஒரு வேட்பாளர், அருமையான சகோதரி கார்த்திகேயன் இருக்கிறாங்க, ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையை பார்க்கிறோம். 1960 சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள், இது தேசியத்திற்கான தேர்தல். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் களத்தில் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தாங்க ஐயா களத்தில் இருக்கும். காரணம், மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறாங்க. நேற்று பாருங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க. நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு? கதிரானந்த் தெரியுங்களா உங்களுக்கு? வேட்பாளரா போட்டி போடுறாரு வேலூர்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசுறாரு, இப்பவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா. எல்லாம் செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க. திமுக மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களா. அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க கொடுக்கிற 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களாமா, அதனால மினுக்கு மினுக்குன்னு. எனக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார். வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் அவர்கள் 3 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது போய்
மூன்றாவது பை சிதம்பரத்திலே தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது மூன்றாவது பை. நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பாருங்க. திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும். இல்லைங்க ஐயா, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும்.